ஆகவே இந்த கூட்டணி திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருப்பது உண்மை. இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. தமிழ்நாடுக்கு பெரிய பிரச்சனை, ஆபத்து தான். இந்த கவர்மெண்ட் வீட்டுக்கு போய் அதிமுக என்டிஏ கூட்டணி வந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு பேராபத்து தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒன்று ஆட்சி மாற்றம் வரும், இல்லைன்னா இழுபறி வரும். திமுக கூட்டணியும் வலுவாக போராடும். இதன் நடுப்புற சீமானும் அதிமுக கூட்டணியில் சேருவார் என்ற தகவல்கள் வருகின்றன. அது குறித்து கூட ஒரு நாளிதழ் டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. அதான் அந்த வாய்ப்பை ஒதுக்கி தள்ள முடியாது. அப்படி ஒரு வேளை இன்னும் ஃபைட் டஃப் ஆகும். விஜய் மட்டும் தனிமரமாக நிற்பார், அவ்வளோதான். அப்படி பார்த்தா மூன்று முனை போட்டி தான். 3 முனை போட்டியை நோக்கி நகருது தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் 3 கார்னர் ஃபைட். பாஜகவிடம் இபிஎஸ் அவர்கள் சரண்டர் ஆனார் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை கொஞ்சம் பதுங்கி பாயறதற்கான ஒரு அரசியல் தான் அப்படின்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பதுங்கெல்லாம் ஒன்றும் பாய முடியாது. இது ஒன்றும் புலியும் கிடையாது, இது பதுங்கவும் இல்லை, அவ்வளோதான். அவங்க கரெக்டாக பிடிச்சிட்டான், கொக்கி போட்டான். பதுங்குற அளவுக்குலாம் இவங்களால அரசியல் கிடையாதுங்க. ஏன்னா இவங்களோட 4 வருட ஆட்சியை பார்த்தவங்களுக்கு முடிஞ்சு போச்சு, 8 வருஷம் ஓடி போச்சு.